சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் JP நட்டா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். NDA கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருமுறை 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகையோடு தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டுக்கு தலா ஒரு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் KV குப்பத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். தேநீர் கடையில் டீ குடித்து ஆதரவு திரட்டிய முதல்வருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாலை 3 மணிக்கு ஆண்டிப்பட்டியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரிக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான VCKவின் தேர்தல் அறிக்கையை திருமாவளவன் வெளியிட்டார். இருமொழிக் கொள்கை, மது ஒழிப்பு, மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளிட்ட 12 உறுதிமொழிகள் VCK தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மாலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சீமான் வாக்கு சேகரிக்கிறார். திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தாவேக தலைவர் விஜய் சென்னையில் இருந்து புறப்பட்டுள்ளார். நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தின் முன்பு குவிந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் விஜயை உற்சாகத்தோடு வழியனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் வீட்டில் 122 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கைவரிசை காட்டிய கும்பலை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருத்தேரில் அம்மன் அருள்பாலிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். பராபவ வருட தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே கூட்டம் அலைமோதுவதால் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்துள்ளனர். கடலில் நீராடி சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தங்க கவசத்தில் அருள்பாலித்த ஆஞ்சநேயரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூரில் 1 குடி வெற்றிலை வைத்து வழிபாடு நடைபெற்றது. மேலூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள 62 கிராம மக்கள் சிறப்பு பூஜையில் பங்கேற்று வெற்றிலையை பெற்றுச் சென்றனர்.
தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாளை ஒட்டி குமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் விஷு கனி காணும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பழங்கள், காய்கறிகள் மற்றும் மங்கள பொருட்களை வைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள திருநேர் அண்ணாமலையாரை சூரியன் தரிசிக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் அரிய காட்சியை கண்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் பிரதமர் மோடி தமிழ் புத்தாண்டை கொண்டாடினார். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் உடன் இணைந்து பிரதமர் சிறப்பு பூஜை செய்தார். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பிரதமர் மோடி, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவன ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதால் பதற்றமான சூழல் நீடிக்கிறது. அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி வேலூரில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் வலிமை நம் பன்மைத்துவம்தான், திணிக்கப்படுகிற ஒற்றைத்தன்மை அல்ல என்றும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,220 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,13,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் மற்றும் ஒரு விசைப்படகை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நாளை மறுநாள் விவாதிக்கப்பட உள்ள நிலையில் நாட்டில் உள்ள பெண்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். மக்கள் தொகையில் பாதியாக உள்ள பெண்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வோம் என்று பிரதமர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் புத்தாண்டு புதிய தொடக்கத்தின் கொண்டாட்டமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டால் உத்வேகம் பெற்று புதிய சிகரங்களை அடைவோம் என்றும் அவர் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் ஷென்சன் நகரில் உள்ள தனியார் நிறுவன வாகன நிறுத்துமிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பல 100 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்த நிலையில் பழைய வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. ஈரானை ஒருபோதும் அணு ஆயுதத்தை தயாரிக்க விடமாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். நிபந்தனைகளை மீறினால் ஈரான் கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் போர் குறித்த கருத்து மோதல் தொடர்பாக போப் லியோவிடம் தான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். முதல் அமெரிக்க போப் என்ற பெருமைக்குரிய லியோ குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையில் மிகவும் பலவீனமானவர் என்றும் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள நடவடிக்கை உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. மிரட்டல் பேச்சுகளை கைவிட்டு ஈரானுடன் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. கிழக்கு பசிபிக் கடலில் படகு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தலை தடுக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியா தங்கள் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் அதிநவீன போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது. ஏவுகணை சோதனையை அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் கொல்கத்தா அணியை CSK எதிர்கொள்கிறது.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.